Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நிலைக்கையிலே பாகம் 3. உள்ளார நுழைஞ்சது சின்ன பையன். ஊரில் நம்ம கதிரேசம் போல தான் இருந்தான். நான் விக்கி விக்கி அழறது அவனுக்கு ஒரு உபத்திரமும் இல்லை. எதுவும் பேசாமல் ஒரு பொட்டலத்தை ஸ்டூல் மேலே வச்சான். அழுக்கு அலுமினிய டம்ளரில் தண்ணி, தலைக்குப்புற டபராக்குள்ளே கவுத்தி காப்பி எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டான். அவனை தம்பி தம்பி இது என்ன இடம்னு கேட்டு பார்த்தேன். பதில் சொல்லலை. நான் அந்த பலகார பொட்டலத்தை தொடாமல் அழுதுகிட்டே இருந்தேன். யாரது நச்சு நச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே? கொஞ்சம் மெதுவாக அழுது, தூக்கம் கெட்டு போகுதுல. பக்கத்து ரூமில் ஒரு பொம்பளை குரல் கேட்டுது. நான் கொஞ்சம் அடக்கமாக அழுதேன். எதுக்கு அழுகிறோன்னு சரியாக தெரில. இந்நேரம் வீட்டில் இருந்தால் என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பேன். வாக்காலில் குளிக்க போயிருப்பேன். சுகுணாவா? அவள் என்ன தடுக்கு, என்ன சொகுசுன்னு ஊர் சனம் மொத்தமும் பேசிக்கும். காலையில் எழுந்துக்கிறதுக்கு 8-8:30 ஆகும். அவசர அவசரமாக காலேஜுக்கு கிளம்புறதுக்கு அம்மா, பாட்டி, மாணிக்கம் எல்லோரும், ஏன் அப்பா கூட ஒத்துழைக்கணும். பார்த்துமா பார்த்து, பஸ்ஸு புழுதியை கிளப்பிட்டு வரும், ஒதுங்கி போறியா? கண்ட இடத்துல சாப்பிடாத. டவுனில் நம்ம லலிதாக்கா இருக்காங்க, அவங்க மத்தியானம் சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. ஒரு நாள் காலேஜில் லேட் ஆகிடுச்சுன்னா கூட உடனே வண்டி கூட்டிகிட்டு அப்பா டவுனுக்கு வந்துடுவாங்க. இப்படி பார்த்து என்னை வளர்த்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கடை போல் ஒரு அறையில் அடைப்பட்டு ஈமைக்கிற பண்டத்தை எவனோ ஒருத்தன், சின்ன பையன் ஒருத்தன் வச்சுட்டு போய் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத நிலையில் அண்ணனையும் இழந்து எத்தனை தான் அழுது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மொத்தம் அழுததை விட ஜாஸ்தியாக இன்றைக்கி காலையில் இருந்து அழுது தொலைச்சாச்சு. மாற வலிச்சு, தொண்டை வறண்டு போய் வயிறு பூரா திகில ஆரம்பிச்சு, ரொம்பிக்குச்சு. எப்போ ஏதாவது சத்தம் கேட்டாலும் என்னென்னவோ செய்ய வராங்கன்னு குப்புன்னு வேர்த்துட்டு வரும். தாகம். ஆனால் அந்த அலுமினிய டம்ளரில் தண்ணியை சாப்பிட மனசு வரல. ஏதாவது கலந்து வச்சுருந்தாங்கன்னா. இவங்க முதல்ல யார், எதுக்கு என்ன அடைச்சி போட்டிருக்காங்க? வராந்தாவில் நடந்து போடுறவங்க எல்லாரையும் ஐயா ஐயான்னு கூப்பிட்டு பார்த்தேன். எல்லோரும் காது கேளாதது போல் நடந்து போகிறாங்க. எல்லோரும் இதில் கூப்பிட்டு போல் இருக்கு. என்னம்மா மாட்டிக்கிட்டேன். ஏடி, என்ன இது சுகுணா, நீ படித்த பொண்ணு. சும்மா பூன்னு அழுதுகிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசித்தேன், ஒன்றும் படலை. ரூமை சுத்தம் பார்த்தேன். என் பொட்டியை அவங்க சீரழிச்சிட்டு போயிருந்தாங்க. என் சேலை, பாடி, பாவாடை எல்லாம் சிதறி கிடந்துன்னு. மேலே பார்த்தேன், விட்டத்தில் சேலையை தொங்க விட்டு முடிச்சு போட்டு தூக்கில் போட்டுட்டு. சே, அது குழத்தணும். பின்ன என்ன அவங்க சேதப்படுத்துக்குள்ள என்னதான் சேரதான். என் நோட்டு புத்தகம் ஊர் போய் சேர்ந்த உடனே எங்கள் அப்பா தபாலில் சேர்த்துருன்னு சொன்ன கார்டு, என் பேனா, படிக்க கொண்டு வந்த பெண்ணின் மாட்சி புத்தகம், அம்மா கொடுத்த பூண்டு ஊறுகாய் பாட்டிலு, ரிப்பன், சோப்பு டப்பா, கொண்ட ஊசி, தலைவலி தைலம், பிளாஸ்டிக்கில் பட்டாம்பூச்சி, ஸ்டேப்லர், எதுவும் பிரயோஜனம் இல்லையே. யோசித்து பார்த்தேன். இங்கே இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் எதுவும் உதவி செய்ய மாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன சத்தம் போட்டாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. நமக்கு உதவி வெளியே இருந்து தான் வரணும். வெளி மனுஷங்க கூட எப்படி தொடர்பு கொள்வது, அதான் யோசிக்கணும். மறுபடியும் அந்த பாத்ரூமுக்கு போய் பார்த்தேன். ஜன்னல் கதவு மூடி இருந்தது. இங்கிருந்து எட்டாது. வாளியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய? சோப்பு டப்பாவை எடுத்துகிட்டு வந்து ஜன்னல் கண்ணாடி மேலே எரிஞ்சேன். 2ஆம் தப்பா எரிஞ்ச போது அது உடஞ்சிது. திரும்ப உள்ளார வந்தேன். நோட்டு புத்தகத்தை காகிதம் கிழித்து அவசர அவசரமாக எழுதினேன். ஐயா, என்னை காப்பாற்றுங்க. இந்த கடுதாசி கிடைக்கிற இடத்துக்கு மேலே உடஞ்ச ஜன்னல் தெரியும். அந்த ரூமில் நான் அடைஞ்சு கிடக்கேன். என்னை இங்கே பலாத்காரமாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க, அடிக்கிறாங்க. என்னை காப்பாற்றுங்க ஐயா. எங்கள் அப்பா பேர் அமிர்தலிங்கம். வீரவாக்கம் கிராமத்தில் விஎம்மாக இருக்கார். அவருக்கோ அல்லது போலீஸ்க்கோ உடனே தகவல் சொல்லி என்னை மீட்டுக்கிட்டு போங்க ஐயா. என் பேர் சுகுணா. கடுதாசியை சோப்பு டப்பாவில் சுற்றி சுமாராக பொட்டலமாக்கி குழி பார்த்து அந்த ஓட்டையை நோக்கி எரிஞ்சேன். நல்ல வேலை, அது அடிபடாமல் தப்பிச்சு வெளியே சுத்தமாக பாஞ்சு போயிடுச்சு. எனக்கு மாங்காய் அடிச்சு பழக்கம். யாரும் பார்க்க மாட்டாங்களா? பார்த்து தான் ஆகணும். நான் இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை முருகன் கோவிலுக்கு போனதெல்லாம் வீணாயிடுமா?
நல்லவங்களுக்கு கடவுள் உதவ மாட்டாரா? உதவத்தான் செய்வார். யாராவது வருவாங்க, வரத்தான் போகிறாங்க. கன்னத்தை தொடச்சிக்கிட்டேன். பலகார பொட்டலத்தை பிரித்து பார்த்தேன். பழசாக போன தோசை சுருட்டி வச்சுருந்தது. பசிக்குது, ஆனால் அதை சாப்பிட விருப்பம் இல்லை. ஓரத்தில் வச்சுட்டேன். தரையில் எரிஞ்சிருந்த பொருட்களை எல்லாம் மறுபடி பெட்டிக்குள்ளே அடுக்கினேன். அம்மா எனக்கு புதுசாக எடுத்த சேலையை பார்த்து மறுபடியும் அழுக வந்தது. அம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் நேரம் அரட்டினேன். இப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க, என்னை பற்றி எப்போ கவலைப்பட ஆரம்பிப்பாங்க? அண்ணன் மாணிக்கம் போய் எப்போ சொல்லுவார்? எப்போ நான் காணாமல் போயிட்டேன்னு போலீஸுக்கு புகார் கொடுப்பாரு? மாணிக்கம் கொஞ்சம் புத்திமந்தம், சாமர்த்தியம் போதாது. என்ன செய்ய போகிறாரோ? பாப்பா பாப்பான்னு கேட்டு ஸ்டேஷனில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். தங்கவேலு வந்து தொலைச்சிருந்தாருன்னா இந்த கதி ஏற்பட்டுருக்குமா? மாணிக்கண்ணன் எங்கே இருக்காருன்னு குழப்பமாக சிந்திச்சுட்டு அந்த ரூமில் ஓரத்தில் தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்தேன். நான் ஏவி விட்ட கடுதாசி யார் கையில் போய் சேர்ந்துருக்குமோ? மாணிக்கம் பஸ் விசாரித்து விட்டு சென்ட்ரல் எதிராக இருந்த டிராஃபிக்கை மலைத்துவிட்டு குறுக்கே கடக்க முடியாமல் திண்டாடி பாதாள பாதையில் செலுத்தப்பட்டான். படியில் பலர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எதிரே போகும் பாதை புரியாமல் அது எங்கேயோ குழப்பமாக கொண்டு விட மேலே வந்ததும் தலைகால் புரிவதற்கு சற்று நேரமாயிற்று. குணாவை எங்கே விட்டோம் என்று புரியவே கொஞ்சம் தாமதமாயிற்று. அவள் நின்றிருந்ததாக அவன் நினைத்த இடத்தில் இப்போது ஒரு வடக்கத்திய சேட்டு, ஏராளமான சாமான்கள், அருகே சக்கர வண்டியில் ஒரு தாத்தாவை வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். குணா குணா என்று இருமுறை கூப்பிட்டு பார்த்தான். இங்கே தானே விட்டுட்டு போகிறேன். ஒருக்கா டீ குடிக்க போயிருக்காளோ? போகாத. சிறிது நேரம் திரு அலைந்தான். மறுபடி பிளாட்ஃபாரத்தில் போய் பார்க்கலாமா என்று அனாவசியத்துக்கு அங்கே போனான். ஒரு பெண்ணின் பின்பக்கம் குணாவை போல் இருக்க, என்ன பாப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்று கேட்டு முடிப்பதற்குள் அந்த பெண் வேற்று முகமாக திரும்பி பாப்பாவா என்றாள். மன்னிச்சுங்க என்று பின்வாங்கினான். அந்த பெண் தன் அருகில் இப்போது சேர்ந்து கொண்டு விட்ட வாலிபனுடன் சேர்ந்து சிரித்தாள். குணாவின் மேல் ஆத்திரம் வந்தது. துடுக்கு பொண்ணு சொன்ன இடத்துல நிற்காம எங்கே போயிட்டா? வரட்டும், செமத்திய கன்னத்தில் ஒரு அறை. எத்தனையோ ஜனங்கள் அவனை எட்டி நிரடி விட்டு சென்றார்கள். அவசரம் அந்த பிரதேசம் பூரா விரவி இருந்தது. சுகுணாவை தவிர எல்லாரும் தென்பட்டார்கள். போலீஸ் விசில் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. வாகனங்கள் விரைந்து கொண்டிருந்தன. சந்தடியில் மாணிக்கம் செய்வது அறியாமல் ஒரு ஓரத்தில் ஒதுக்கப்பட்டு சமைந்து போய் நின்றான். அவனுக்கு சுகுணா தொலைந்து போயிருக்கக்கூடும் என்பது இன்னும் உதவியாகவில்லை. சுற்றிலும் பறக்க பறக்க விழித்து கொண்டு தலையை அடிக்கடி சொரிந்து கொண்டு தன் தங்கை வர காத்திருந்தான். சேட்டு வீட்டுக்கு போய்விட்டான். அந்த இடத்தில் இன்னும் 16 பேர் வந்து போய்விட்டார்கள். சற்று நேரம் கான்கிரீட் பெயர்ந்திருந்த அந்த படிமுனையில் உட்கார்ந்திருந்தான். பொட்டி படுக்கையும் காணோம், தங்கையும் காணோம், தங்கவேலுவையும் காணோம். தங்கவேலு விலாசம் பெட்டியில் இருக்கிறது. அவனிடம் பணம் மட்டும் இருக்கிறது. தங்கவேலு வந்து அழைத்து போயிருப்பாரோ என்று தெரியவில்லை. என்னிடத்தெல்லாம் எப்படி புறப்பட்டு போவா? புரியவே இல்லையே. தங்கை காணாமல் போய்விட்டாள் என்கிற சங்கதி அவனுக்கு உரைக்க சரியாக 45 நிமிடம் ஆயிற்று. ஒருபோல் இருந்த ஒருவரிடம் சென்று ஐயா என்றான். ஆட்டோ லைனில் பாப்பா என்று அவர் விர் என்று ஊதி விட்டு என்னப்பா என்றார். தங்கச்சியோடு வந்திருந்தேங்க, இங்கே விட்டுட்டு போயிருந்தேன். யோ டாக்ஸி எத்தனை நேரம் நிறுத்துவேன்? பழிச்சுன்னு போய்கிட்டே இரு. என்ன சொன்ன? தங்கச்சியை காணாங்க. ரயிலில் போயிச்சா? காதலா? இல்லைங்க, ஊர்லேருந்து வர்றேங்க. ஓடி போயிடுச்சா? வயசு என்ன இருக்கான்? சட்டென்று வயசு சொல்ல வரவில்லை. அவர் மறுபடி சுறுசுறுப்பாக ஊதினார். காணோம்னா என்னையே பண்ண சொல்கிறீங்க? சின்ன பிள்ளையிலேருந்தே அடக்கி வைக்காமல் இப்போ வந்து வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதுவும் டிராஃபிக் கான்ஸ்டபிள்கிட்ட வந்து சொல்கிறிய. அதை பாரு, தொப்பி வச்சுக்கிட்டு எஸ்ஐ நிற்கிறார் பாரு, அவர்கிட்ட போய் சொல்ல. இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. அவர் குறிப்பிட்ட அதிகாரி மோட்டார் சைக்கிள் அருகில் துடிப்பாக நின்று கொண்டு இருந்தார். மாணிக்கம் வருவதற்குள் அதை உதைத்து படபடவென்று புறப்பட்டு போனார். ஒருவேளை சுகுணா அவசரமாக கக்கூஸ் போயிருப்பாளோ என்கிற யோசனை லேட்டாக உதயமாக பெண் பிள்ளை பொம்மை போட்ட இடத்துக்கு வாசலில் அருகில் போய் கொஞ்ச நேரம் நின்றான். மார்பில் பின்குத்தி கொண்டே பெரிய பொட்டுடன் வெளிப்பட்ட பெண் பிள்ளை ஒருத்தி மாணிக்கத்தை விரோதமாக பார்த்து, கஸ்மாலாம் இங்கே கூட விடுறதில்ல, சி நீ மனுஷனா ஐயா, கூட பிறந்த தங்கச்சி கிடையாது என்றான். தங்கச்சி தாங்க தேடிக்கிட்டு வந்தேன் என்றதை அவள் கவனிக்காமல் யாரையோ கூப்பிட்டாள்.
கழுத்தில் கைக்குட்டை கட்டிய ஆள் அருகில் வந்து, நான் செங்கமல்லாம் என்றான். தரித்திரம், இந்த ஆள் இங்கே கூட துரத்துறாங்க, ஆந்த மாதிரி பார்த்துக்கிட்டு. இன்னாடா என்றான் அவன். மாணிக்கத்தின் சட்டையை கொத்தாக பிடித்து அவனை முத்தமிட விரும்புவன் போல தன் பால் இழுத்து கொண்டான். இன்னா கிருஷ்ணா, இன்னா செல்லம் என்று பல பேர் சூழ்ந்து கொள்ளான். இப்போது மாணிக்கத்துக்கு அந்த கூட்டத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. பலார் என்று ஒருத்தன் அடித்தது மட்டும் கேட்டது. தொடரும்.